லோகோ சாப்டர் 1 படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல தங்கி படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணியும் தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க காஃபி ஷாப்ல. ஸோ ஒரு நாள் நம்ம நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணிய ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் நம்ம ஹீரோயின கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்கள காப்பாத்துறதுக்காக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் யாரு? எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க? ஸோ அவங்களுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர் கிடைச்சதுன்றது தான் இந்த படத்தோட முழு ஸ்டோரியே. ஸோ இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்சன் அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் 2 பேருமே ஆக்டிங்கை ரொம்ப சூப்பராக நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜாக்ஸ் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிஜம் போட்டிருந்தாரு. அண்ட் தேர்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடக்கிற ஃபைட் சீன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு சர்ச்சூர் நடக்கிற ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில கேமியோஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தியேட்டரில் ட்ரை பண்ணலாம். இந்த படம் உங்களை பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது.